So welcome back. Last class la the attributes பத்தி பார்த்தோம். Single valued, key, simple, composite, multi valued இப்படிலாம் பார்த்தோம். ஈஸியான கான்செப்ட்ஸ் மாதிரி எக்ஸாம்பிளோட. ஸோ நம்ம இன்றைக்கி அதோட கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். ரிலேஷன் டைப், இதுவும் சிம்பிள் தான் கான்செப்ட். இன் ER மாடல் என்டிட்டி ரிலேஷன்ஷிப். ERனா என்டிட்டி ரிலேஷன்ஷிப். என்டிட்டினா என்ன பார்த்தோம், அந்த ரெக்டாங்கிளாக இருக்கிற விஷயங்க என்டிட்டி பார்த்தோம். ரிலேஷன்னா ராம்பஸ் இருக்கும், திருப்பி அதை ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ இது என்டிட்டி, இதுவும் என்டிட்டி, இது அதுக்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் ராம்பஸ், இந்த ஷேப் பேர் சொல்லுவாங்க. இன் ER மாடல் ரிலேஷன்ஷிப் எக்ஸிஸ்ட்ஸ் பிட்வீன் டூ என்டிட்டிஸ். இப்போ தான் பார்த்தோம் ரிலேஷன்ஷிப், அந்த ராம்பஸ் எக்ஸிஸ்ட் பிட்வீன் டூ என்டிட்டிஸ், ரெண்டு பக்கம் இருக்கும்னு சொல்லிட்டு. 3 types of relationships are available and the entity relationship diagram is based on the 3 types listed below. இதில் 3 டைப்ஸ் இருக்குன்றாங்க ரிலேஷன்ஷிப்பில். ஒன் டு ஒன், நெக்ஸ்ட் ஒன் டு மெனி, நெக்ஸ்ட் மெனி டு மெனி. கன்சிடர் 2 entities A and B. இப்போ நான் சைட் பை சைடு ஒரு ஸ்லைட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், அதையும் உங்கள்கிட்ட காட்டிடுறேன். தமிழ் மீடியம் பசங்களுக்கு இதே காட்டுறதான்றதில்ல, தமிழ்லேயும் போட்டிருப்பேன். ஸோ ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப்னா எக்ஸாம்பிள் இதுதான். கன்சிடர் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் இது வந்து எக்ஸாம்பிள் சொல்லலாம். கன்சிடர் 2 entities A and B, 1 to 1, 1:1. நீங்கள் போட்டு பாருங்கள், 1:1. 1-to-1 relationship is said to exist in a relational database design if 0 or 1 instance and value of entity A is associated with 0 or 1 instance of entity B, and 0 or 1 instance of entity B is associated with 0 or 1 instance of entity A. So 0 or 1 instance of A belongs to 0 or 1 instance of B, and 0 or 1 instance of B is associated with 0 or 1 instance of A. ஸோ ஒன்றுத்துக்கு ஒன்று தான் வந்து கனெக்டடில் இருக்கும். இதோட எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, விக்ரம் டிரைவ்ஸ் 2-wheeler. ஸோ இந்த என்டிட்டி வந்து விக்ரம், இந்த என்டிட்டி 2-wheeler. நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் ரெண்டுத்துக்கும், அந்த விக்ரமுக்கு வண்டிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்னா டிரைவ்ஸ், அதை ஓட்டுறது தான் அப்படின்ற மாதிரி. இது 1 to 1, இந்த லைன் தான் கணக்கு வச்சுக்கணும். 1 to 1. நெக்ஸ்ட்டு 1 to many ரிலேஷன்ஷிப். கன்சிடர் 2 entities A and B. இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு 1 to many, 1 to n இங்கே போட்டிருப்பேன். 1 to n, எனி நம்பர் ஆஃப் இன்ஸ்டான்சஸ் இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 1 to many relationship is said to exist in a relational database design. For one instance of A, there exists 0 or 1 or many instances of B. So, for one instance of A, there exists 0 or 1 or manyன்றது தான் இந்த n சொல்லிட்டு சொல்கிறது. Many instances of B. But for one instance of entity B, there exists 0 or 1 instance of A. Bலேருந்து பார்த்தோன்னா வெறும் 0 or 1 மட்டும்தான். But for one instance of B, இங்கேருந்து இதுக்கு போகிறது பார்த்தோன்னா 0 or 1 தான் இருக்கணும். இங்கேருந்து போகிறது பார்த்தா 0 இருக்கலாம், 1 இருக்கலாம், n இருக்கலாம். அதோட எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, விக்ரம் டிரைவ்ஸ் மோர் தென் 1 entity. இந்த இடத்துல ரிலேஷன்ஷிப் பார்த்தோன்னா இன்ஸ்டான்ஸு ஜாஸ்தியாக இருக்குது. SUV 2-wheeler ட்ரக். SUVனா பெரிய சைஸ் கார், அந்த டாடா சுமோலாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கார்பியோ, அந்த மாதிரி வண்டியில் SUVன்னு சொல்லுவாங்க. 2-wheeler ஓட்டுவான், SUVயும் ஓட்டுவான், பெரிய ட்ரக்கும் ஓட்டுவான்ற மாதிரி இருந்தால். ஸோ அப்போ 1 to many. நெக்ஸ்ட்டு many to many. இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், இந்த சைடும் மெனியில் இருக்கும், இந்த சைடும் மெனியில் இருக்குன்ற மாதிரி ஒரு சின்ன ஐடியா வந்திருக்கும். Consider 2 entities A and B. Many to many relationship is said to exist in a relational database design. For one instance of A, there exists 0 or 1 or many instance of entity B. And for one instance of entity B, there exists இங்கே என்னது 0 or 1 or many instance of entity A. ஒன்று ஏறும், இதுலேயும் பாருங்கள் 0 1 இருக்கும், இங்கேயும் 1 இருக்கும், 0 1 இங்கேயும் 1 இருக்கும், ரெண்டு பக்கமே. ஸோ மெனி டு மெனி. ஒன்று இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு இங்கே 0 or 1 போட்டிருக்கோம், அடுத்தது இங்கே 0 or 1 or manyன்னு போட்டிருக்கோம், இங்கே ரெண்டுத்துக்குமே 0 or 1 or manyன்னு போட்டிருக்கோம், ரெண்டு தடவை வந்திருக்கும். 0 or 1 or many, 0 or 1 or many. ஈஸி தான். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா
விக்ரம் பார்த்தோம்ல போன எக்ஸாம்பிளில் விக்ரமோட அண்ணன் விக்ரமோட அப்பா மூணு பேருமே இந்த 3 விஷயங்களை ஓட்டுவாங்க. அப்போ மெனி டு மெனி சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு. In reality, one-to-one are in less usage, whereas one-to-many and many-to-many are commonly used. One-to-one மட்டும் யூசேஜில் இப்போ ரொம்ப இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. However, in relational databases, many-to-many are converted into one-to-many relationships. இதெல்லாம் கூட அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. நீங்கள் இந்த 3 எழுதினா கூட முடிஞ்சு போயிடுச்சு. Relationship instance, relationship and value என்ற மாதிரி. Each instance of the relationship between members of these entity types is called a relationship instance. இப்போ பார்த்தோம்னா இதுதான் அந்த ரிலேஷன்ஷிப் இன்ஸ்டன்ஸ். இங்கே 1 மட்டும் இருந்ததுன்னா அது 1-to-1, இங்கே n இருந்தால் அது 1-to-manyன்ற மாதிரி இதுதான் திரும்ப சொல்லுவாங்க. இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். Each instance of the relationship between the members of these entity types is called a relationship instance. Example, if works for is the relationship between the employee entity and the department entity, and then Ram works for computer science department, Shyam works for electrical department, or relationship instances of the relationship works for. The works for என்றது இந்த இடத்துல ரிலேஷன்ஷிப்பு, அதோட இன்ஸ்டான்ஸ் பார்த்தோன்னா இந்த 2 விஷயம் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கார்டினாலிட்டி, இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். ஸோ இதை விட டேரெக்டாக நீங்கள் கார்டினாலிட்டி கூட போயிடலாம். இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த number of items that must be included in a relationship, number of entities in one set mapped with number of entities of another set via the relationship. திருப்பி அதே தான், 1-to-1, 1-to-many, many-to-many. இங்கே 1-to-manyக்கு எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கஸ்டமர் பிளேசஸ் n ஆர்டர்ஸ். ஒரு கஸ்டமர் அமேசான்லேயே இப்போ ஆர்டர் பண்ணால் கூட என்ன பண்ணலாம், ஒரு கஸ்டமர் மோர் தென் 1 ஐட்டம்ஸ் கூட ஆர்டர் பண்ணலாம். அது 1-to-manyக்கு. many-to-manyனா ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் கோர்ஸ், நிறைய ஸ்டூடெண்ட்ஸு நிறைய கோர்ஸ், நிறையா கோர்சஸ் இருக்கும் லிஸ்ட்டு. காலேஜில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ மெனி ஸ்டூடெண்ட்ஸ் டு மெனி கோர்சஸ். நடுவில் ரிலேஷன்ஷிப் என்னென்னு பார்த்தா ரெஜிஸ்டர்ன்றது. நெக்ஸ்ட்டு ER டயக்ராம். ஆக்சுவலாக இந்த ER டயக்ராம் தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே இந்த ERன்ற கான்செப்ட் ஆரம்பிக்கும் போதே இந்த டேபுலர் காலம் கொடுத்து தான் ஆரம்பிச்சிருக்கணும். பட் இங்கே கடைசியில் கொடுத்துருக்காங்க. ஃபைன். இதில் ER டயக்ராமில் நீங்கள் டேரெக்டாக இந்த டேபுலர் காலம் மட்டும் பார்த்தாலே போதும், முடிஞ்சு போயிடுச்சு. என்டிட்டி ஸ்ட்ராங்காக இருந்தால் சிங்கிள் ரெக்டாங்கிள், டபுளாக இருந்தால் வீக்காக இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பு ஸ்ட்ராங்காக இருக்குன்னா சிங்கிள் ரோம்பஸு, இதுவே வீக்காக இருக்குன்னா வீக் என்டிட்டிஸ்னான்ற மாதிரி இருந்தால் வீக், ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் டபுள் ராம்பஸ். ஆட்ரிபியூட்ஸு, ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கு ஏஜ் இருக்கும், நேம் இருக்கும், அதெல்லாம் வந்து எப்படி போடுறோம், இந்த மாதிரி எலிப்ஸ் மாதிரி போடுறோம். அது வந்து ஆட்ரிபியூட், இந்த என்டிட்டியோட ஆட்ரிபியூட், ஒரு ப்ராப்பர்ட்டின்னு கூட சொல்லலாம். கீ ஆட்ரிபியூட்னா அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். இப்போ கீ ஆட்ரிபியூட்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம், ரிப்பீட்டே ஆகாது, ஒருத்தருக்கு ரிப்பீட்டே ஆகாத ஒரு விஷயம் அந்த எம்இஸ் நம்பர். அந்த எம்இஸ் நம்பர்ன்றது அப்போ ஒரு கீ ஆட்ரிபியூட்டு, அதை நம்ம அண்டர்லைன் பண்ணுவோம். ஸோ ஏஜெல்லாம் அண்டர்லைன் பண்ண மாட்டோம், ஆர் எல்ஸ் இந்த நேமெல்லாம் தான் அண்டர்லைன் பண்ண மாட்டோம், அதாவது கீ கிடையாது. இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் அண்டர்லைன் பண்ணால் அது கீ ஆட்ரிபியூட். நெக்ஸ்ட் டிரைவ்டு ஆட்ரிபியூட் ஃபார் என்டிட்டி. டிரைவ்டுனா இப்போது நேம்னு இருக்குது, ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னா அது டிரைவ்டு. ஸோ அதான் இந்த ஃபஸ்ட் நேம், எஃப் நேம், எல் நேம் வந்து டிரைவ்டு, இந்த மாதிரி சிம்பிளில் குறிப்போம். மல்டி வேல்யூடுனா உங்களுக்கே தெரியும், டபுள் லிப்ஸ் போட்டிருக்கு. இது இங்கே வீக்னு வராது, டபுள் வேல்யூடு. இப்போ எத்தனை கோர்சஸ் படிச்சிருக்காங்கன்னா எம்எஸ்சி பிஎட் படிச்சிருக்காங்க, அது டபுள் வேல்யூ. எத்தனை லாங்குவேஜஸ் தெரியும், இங்கிலீஷ், தமிழ், தெலுங்கு, மலையாளம் தெரிஞ்சதுன்னா அது மல்டி வேல்யூடு. அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை வச்சு தான் இந்த ஃபுல் டயக்ராமும் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் புரியும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அந்தளவுக்கு தேவையில்லை இதெல்லாம். இந்த ER டயக்ராமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு 50%, 60% இந்த ER டயக்ராம் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இன்ட்ராக்ஷன் டு MySQL. இந்த டாப்பிக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் ஒன்று இருக்குது, அதை வீடியோவாக நான் போட்டுறேன். அது என்ன ஃபைல்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஆன்லைன் க்ளவுடில் அப்லோட் பண்ணி உங்களுக்கு லிங்க்கு ஷேர் பண்ணிடுறேன். அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. WAMP சர்வர் முதல்ல இன்ஸ்டால் பண்ணுறோம். நம்மளுக்கு ஒரு லோக்கல் சர்வர் தேவை. ஸோ இந்த WAMP சர்வர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி விஷுவல் C++ வெர்ஷன்ஸ் சொல்கிறது சிலது இருக்குது.
ப்ரீ ரெக்விசைட்னு சொல்லுவாங்க. இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் சிலது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இருக்குது. அதை முதல்ல நம்ம இன்ஸ்டால் பண்ணிடணும். சப்போஸ் நான் இப்போ இதை ஷேர் பண்ணுவேன் உங்களுக்கு லிங்க்கு. இந்த மாதிரி ஐகானில் இல்லைன்னா ஒரு நார்மல் ஒரு ஒயிட் ஃபைல் மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் விண்டர் இன்ஸ்டால் பண்ணணும். நான் இதையும் வேணால் உங்களுக்கு போட்டுவிட்றேன். ஆல்ரெடி நீங்கள் டவுன்லோட் பண்ண பிறகு இந்த மாதிரியே இருந்ததுன்னா இது விண்டோஸ் 10 இந்த மாதிரி காட்டும், விண்டோஸ் 7 வேறு மாதிரி காட்டும். ஸோ ஒரு புக்கை பெல்ட் போட்டு வச்ச மாதிரி இருக்கும், சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி. அந்த மாதிரி உங்களுக்கு காட்டுச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் இதை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஹியர்னு சொல்லிட்டு கொடுத்தாலே அது ஒரு ஃபோல்டருக்குள்ளே எல்லாத்தையும் கொண்டு வந்துடும். சப்போஸ் அப்படி இந்த மாதிரி காட்டலைன்னா என்ன சொன்னால் வின்ரரை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒயிட்டாக இருக்கிறது இந்த மாதிரி மாறிடும், வின்ரார் ஃபைலாக மாறிடும். கம்ப்ரஸ் பண்ணப்பட்ட ஃபைல் இது. இப்போ விஷுவல் C++ வெர்ஷன்ஸ் இந்த என்ன பேர் இருக்கோ அந்த பேர்லேயே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடும். அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே ஒரு 5 இருக்கும். இதை வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 2008, அப்புறம் 2012, 2013, நெக்ஸ்ட்டு 15 to 19. ஸோ ஒன்றா இன்ஸ்டால் பண்ணுறோம். சப்போஸ் இது ஆல்ரெடி உங்களுக்கு இருந்ததுன்னா அதுவே இருக்குன்ற மாதிரி கூட உங்களுக்கு மெசேஜ் சொல்லும். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ முடிஞ்சுது, ஃபினிஷ். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு 2012 இது ஆல்ரெடி இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா மாடிஃபை கேட்குது. மாடிஃபை பண்ணால் ரிப்பேர் பண்ணுமா இல்லை அன்இன்ஸ்டால் பண்ணுமான்னு கேட்குது. ஸோ இது ஆல்ரெடி இருக்குது நம்மக்கிட்ட. 2013 இல்லை. ஸோ அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். எதெல்லாம் இருக்கும் மாடிஃபை பண்ணுமான்னு கேட்கும், ஏன்னா ஆல்ரெடி இருக்குல்ல அது, அதனால் மாடிஃபை பண்ணிட்டுமான்னு கேட்கும். செட்டப் சக்ஸஸ்ஃபுல். நெக்ஸ்ட்டு 2015 அக்ரி இன்ஸ்டால் இப்படி சொல்லிச்சுன்னா ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு 2015 2019 வரைக்கும் ஃபெயில்டு. சரி ஃபைன். WAMP சர்வர் இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம். இந்த இன்ஸ்டலேஷன் ஆகும்போது கடைசியில் 2 டயலாக் பாக்ஸ் கேட்கும்பா. ஒன்று எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணலாம், அப்புறம் எந்த டெக்ஸ்ட் எடிட்டர்னு சொல்லிட்டு. ப்ரௌசர் க்ரோம் இருந்ததுன்னா இந்த இதில் எஸ்ன்னு கொடுத்து மாற்றிக்கோங்க. அடுத்தது நோட் பேடுக்கு நோவே கொடுத்துக்கலாம். இன்ஸ்டலேஷன் ஓவர். நெக்ஸ்ட்டு MySQL query ப்ரௌசர். ஸோ இன்ஸ்டலேஷன் ப்ராசஸில் நான் நிறைய இடத்துல ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருப்பேன், ஸ்லோவாக தான் ஆகும் இன்ஸ்டலேஷனு. எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு ரீஸ்டார்ட் ஒன்று பண்ணிவிடுங்க ஒரு தடவை. WAMP சர்வரை இன்ஸ்டால் பண்ணி முடித்த பிறகு இங்கே WAMPன்னு அடிங்க. ஸோ அந்த சர்வரை ஓப்பன் பண்ணிக்கணும். ஒரு 2 டார்க் ஸ்க்ரீன் மாதிரி வந்துட்டு போகும்பா, எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. 2 பிளாக் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகி அதே க்ளோஸ் ஆகிடும். ஸோ அது க்ளோஸ் ஆகிற வரைக்கும் கம்முன்னு வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டபிள்யூன்னு சொல்லிட்டு ரெட்டில் இருக்கும். இதில் என்ன பண்ணோம், ஒரு கிளிக் பண்ணி ஸ்டார்ட் ஆல் சர்வீசஸ்ன்னு கொடுக்கணும்ப்பா. கொடுத்தா அது கொஞ்சம் நேரத்தில் க்ரீனாக மாறும். ஃபஸ்ட்டு ஆரஞ்ச் தென் க்ரீனாக மாறும். ஸோ இப்போ க்ரீனாக மாறிடுச்சு பாருங்கள். இங்கே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணால் போதும்பா. ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. சிஸ்டமோட ப்ராசஸர் ஸ்பீடை பொறுத்தது. ஸோ இந்த மாதிரி மாறிடுச்சுன்னா சக்ஸஸ்ஸு. ஸோ இப்போ இங்கே MySQLன்னு போட்டாலே உங்களுக்கு வந்துடும்.
ஸோ இங்கே சர்வர் ஹாஸ்ட்டில் லோக்கல் ஹாஸ்ட்னு டைப் பண்ணிக்கணும் வித்தவுட் எனி ஸ்பேஸ். இந்த இடத்துல ரூட்னு டைப் பண்ணிக்கணும். do not show the message again சொல்லிட்டு கொடுத்துருங்க. அவ்வளோதான்ப்பா, ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இங்கே தான் நம்ம queriesலாம் டைப் பண்ணுவோம். அந்த என்ன queriesன்னு சொல்லிட்டு நம்ம தியரியில் பார்ப்போம். ஸோ தியரியில் வர நம்ம இதில் பண்ணிகிட்டே இருப்போம் பார்த்து எப்படி அடாப் பேஜ் மேக்கர் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு இது க்ரோமில் நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ணியிருந்தோம். ஸோ க்ரோம் ப்ரௌசர் நம்மளுக்கு தேவை. கூகுள் க்ரோமில் ஸோ இந்த இடத்துல லோக்கல் ஹாஸ்ட் /php myadmin அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுங்க. இட்ஸ் லோடிங். ஸோ இந்த மாதிரி வந்துடுச்சுனாலும் செகண்ட் டைம் ஒரு சக்ஸஸ்ன்னு வச்சுக்கலாம். நம்ம இங்கேயும் அதே தான் கொடுக்க போகிறோம். யூசர் நேம் ரூட் அதை மட்டும் கொடுத்துட்டு ரைட் அவே we can click the go button. ஸோ இது வரைக்கும் வரணும்ப்பா. ஸோ WAMP server இன்ஸ்டால் பண்ணுறோம். அதுக்கடுத்து MySQL query browser இன்ஸ்டால் பண்ணுறோம். இதை ரெண்டுத்துலேயும் லாகின் பண்ணுறோம். இது வரைக்கும் பக்காவாக நடந்ததுனாலே சூப்பர். இதை நீங்களே பண்ணிங்கன்னா பக்கா. ஸோ வீடியோ அவங்கவுங்க ஸ்லோ பண்ணி பாஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க, ரீவைண்ட் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே சர்வர் டைப் என்னன்னு இருக்குது பார்த்தீங்களா, MySQL இருக்குது பாருங்கள். இதான் நம்ம யூஸ் பண்ணுறது. ஃபைன். ஸோ இவ்வளோ தான் இன்ஸ்டலேஷன். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.